தாத்தா வாங்கியிருப்பாரு. பேரனுக்கு அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற காலகட்டத்தில, அந்த ஷேர்ஸ ட்ரான்ஸ்ஃபரபிள் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ ஏற்கனவே ஒருத்தங்க வாங்குறீங்க. இப்போ டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு நாமினி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தான் வாங்குவாங்க. நாமினி ம். இல்லாம டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நாமினிக்கு அந்த ஷேர்ஸா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, நாமினி யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். இப்போ நாமினி எதுவும் போடாத பட்சத்தில தான் அங்க பிரச்சனையே உருவாகும். நாமினி போடல அப்படின்னா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் 2, 3 லீகல் ஹேர் இருந்தாங்கன்னா ஒரே பேர்ல பவர் குடுத்து ஒரு ம். சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த இறந்து போனவருடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மாற்றப்படும். ஓகே. அதாவது ஷேர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஈஸி தான். ப்ராப்பராக நாமினி போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. நாமினி இல்லை அப்படின்னா தான் ப்ராப்ளம். ஸோ நாமினிக்கும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அவங்க மைனராக இருந்தால் அங்கே மறுபடியும் பிரச்சனை கார்டியன்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் போட வேண்டியதாக இருக்கும்.